ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் கீதோ சமையல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்லா யம்மியான டேஸ்டான பாலக் பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பன்னீர் மேக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ அதுக்கு 1 லிட்டர் அளவுக்கு பால் ஸ்டவ்வில் நல்லா சூடாகிறதுக்காக வச்சுருக்கேன். பால் நல்லா கொதித்து வரணும். பால் நல்லா கொதித்து வரும்போது எலுமிச்சை பழத்தோட ஜூஸ் சேர்த்துக்கிறேன். நீங்கள் அதுக்கு பதில் வினிகர் கூட சேர்த்துக்கலாம். ஸோ லைம் ஜூஸ் ஒரு ஹாஃப் லெமனோட ஜூஸை சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்லேயே வைக்கணும். ஸ்டவ்வில் வச்சதுக்கப்புறமா இது போல் நல்லா பார்த்திங்கன்னா பால் தனியாகவும் அதே போல் நமக்கு தண்ணி தனியாகவும் திரிஞ்சு வரணும். ஸோ இது போல் நல்லா திரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு துணியில் நம்ம இதை சேர்த்துக்க போகிறோம். இதை நீங்கள் இப்போ நமக்கு ரெடிமேடாகவே பார்த்திங்கன்னா பன்னீர் மேக் பண்ணுறதுக்கு நிறைய பாக்ஸஸ் இருக்குது. ஸோ அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு துணியில் போட்டுட்டு இந்த பன்னீரை தண்ணி சேர்த்து நல்லா இதை வாஷ் பண்ணிக்க போகிறேன். ஸோ தட் அந்த லைமோட ஃப்ளேவர் அண்ட் புளிப்புலாம் எதுவுமே இருக்கக்கூடாதுன்றதுக்காக நல்லா தண்ணி போட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்க போகிறேன். நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி இதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு இதில் நல்லா ஒரு வெயிட்டான பொருள் எடுத்து வச்சுருங்க. ஸோ தட் தண்ணி ஏதாவது எக்ஸஸாக இருந்தாலும் அது ரிமூவ் ஆயிரும். இப்போ பாலக்கீரையை ஒரு பவுலில் சேர்த்துட்டு நல்லா இதை அலசி எடுத்துக்கலாம். அண்ட் என்னோடய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நல்லா அலசினதுக்கப்புறமா ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி நல்லா சூடாக நல்லா சலசலன்னு கொதித்து வரும்போது இதில் நம்ம ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருந்த பாலக்கீரையை சேர்த்துட்டு ஒரு 2 to 3 minutes பார்த்திங்கன்னா நல்லா அதை நம்ம சேர்த்ததுக்கப்புறமா இது போல் நல்லா அந்த இலை எல்லாமே நல்லா சுருண்டு நல்லா லேசாக இது போல் வரும்போது நம்ம தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிட்டு இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு ஆற வச்சிட போகிறோம். இதில் இருக்க தண்ணி எல்லாத்தையுமே வேஸ்ட் பண்ண வேண்டாம். இது எல்லாத்தையுமே நம்ம பாலக் பன்னீர் செய்யும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்சியில் பாலக்கீரை நல்லா ஆறினதுக்கப்புறமா அதை சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக நம்ம பாலக்கீரை வேக வச்சுருந்த அந்த தண்ணியை சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அரைக்கும்போது காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா இதை ஒரு பேஸ் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் ஆனியனை இது போல் நல்லா நீளமாக கட் பண்ணிவிட்டு அது கூடவே பூண்டு, இஞ்சி, வெங்காயம் நல்லா இது போல் பார்த்திங்கன்னா வதங்கி வரணும். ரொம்ப வதங்கணும்னு கிடையாது. லேசாக நல்லா சாஃப்டன் ஆகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 2 பெரிய தக்காளியை இது போல் சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். தென் தேவையான அளவு உப்பு போட்டு ரொம்ப வதக்கணும்னு இல்லை, தக்காளி நல்லா சாஃப்டன் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இது போல் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு 5 to 6 கேஷ்யூ சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஆற வச்சு ஒரு மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா இதை பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ இதில் தண்ணியெலாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். அரைக்கும் போது ஜஸ்ட் இதை நம்ம அரைச்சி எடுத்தாலே நமக்கு ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வரும். நம்ம ரெடி பண்ணி எடுத்திருந்த ஹோம்மேட் பன்னீரை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். பன்னீர் ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி, வெங்காயம் அந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இது வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்மளோட ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீர் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா இது போல் லேசாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்மளோட இந்த தக்காளி, வெங்காயம் எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா கருத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வெறும் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த பாலக்கீரையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வதங்கட்டும். அதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. பாலக் பன்னீர் நல்லா கொஞ்சம் திக்காக சாப்பிடும் போது தான் நல்லா இருக்கும். நல்லா இது கொதிச்சு வரும்போது நம்ம இதில் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீரை சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா கொதிக்கட்டும். ஸோ தட் இந்த பன்னீரில் இந்த பாலக்கீரையாக இருக்கட்டும், அதில் இருக்க மசாலாஸ் எல்லாமே ஏறி நல்லா யம்மியாக இருக்கும். எண்ணெய் பார்த்திங்களா இது போல் நல்லா கொஞ்சம் வெளியே திரண்டு வரும்போது நல்லா கொதிக்கும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
அண்ட் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இது கூட நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் கூட சேர்த்துக்கலாம். இன்னுமே நல்லா யம்மியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.